ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செலிப்ரேஷன் தானே பார்க்குறீங்க. சித்திரை 1 இன்னைக்கு. அதனால் எல்லோரும் செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேடிக்கை பார்க்கலாம் போனோம். எல்லோரும் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் தம்பி ஹார்ட்டில் மருதான் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். அந்த கையில் ரவுண்டு போட்டிருந்தான். நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தான். எங்கள் அக்கா வச்சது தான் நல்லா இருக்கேன், எங்கள் அம்மா வச்சது நல்லா இல்லையா. அடுத்து எங்கள் அம்மா ஒரு கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சிவன் மாதிரி ஒன்று. அது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா பர்ஸ் கொடுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட கோலம். எங்கள் அம்மா பழம்லாம் வச்சு காலைலே கண்ணாடி வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டோம். எங்கன்னா சிவன் மலைக்கு போயிட்டுருந்தோம். அங்கே ஒரே டிராஃபிக். அந்த சாக்லேட் யாருக்கு வச்சுருக்க? நல்லிகா இருக்கா? அப்புறம் அங்கே சிவன் மலை மேலே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய டிராஃபிக், 1 மணி நேரம் நின்று தான் போனோம். அப்புறம் அங்கே காடெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் போடுறதுக்குள்ளேயும் படாத பாடு பற்றிட்டோம். அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சிச்சு. அங்கே எங்கள் அம்மாலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். என் தம்பி பொம்மை வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நான் ஹாய் காட்டுற பாருங்கள். அப்புறம் எங்கள் ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஜாலியாக இருந்துச்சு. அங்கேருந்து எட்டி பார்க்கவே எங்கள் அம்மா அப்புறம் போஸ் எல்லாம் கொடுக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே கோபுரம் அந்த செருப்பெல்லாம் வெளியவே கழட்டி விட்டோம். அப்புறம் அங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருந்தோம். அங்கே போகும்போது ஜாலியாக இருந்துச்சு. காற்று வேகமாக அடிச்சிருந்துச்சு. அப்புறம் அங்கே ஊர்லெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கள் தம்பி பொம்மை வாங்கி விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் அங்கே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. வரும்போதே எல்லோரும் தூங்கிட்டோம். நானும் அப்புறம் ஹாய் காட்டு காற்று வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். எங்கள் தம்பி வேடிக்கை பார்த்து வந்துட்டு இருந்தேன். காருக்குள்ளேயே அவன் பிச்சுட்டான். அப்புறம் என்ன பண்ணேன்னா கூழ் குடித்தோம். அப்புறம் மண்பானைலாம் வாங்கிட்டு இருந்தோம். அந்த மண்பானை கடையில் எங்கள் தம்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தான். நன்றி.